ஹலோ மக்களே, வீராமாறன் சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எப்போவுமே டயலாக்ல பேசிகிட்டு இருக்க நம்ம வீராவும் செம அதிரடியாட்டு ஆக்ஷனில் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வீராவுக்கு விஜய் தான் அவங்க அண்ணனோட ஆட்டோ இந்த நிலைமைக்கு காரணம்னு தெரிய வருது. அது தெரிஞ்சதும் அப்படியே பொங்கி எழுறாங்க. அப்படியே விஜய் கிட்ட போய், விஜய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி என்னோட அண்ணன் ஆட்டோவை செய்திருப்ப, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தையே பிடிச்சு நெரிக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகவனும் இதுக்கு மேலே விட்டா வீரா விஜய் ஏதாவது பண்ணிடுவா, சரி நிறுத்துவோன்னு சொல்லி போனா கார்த்தியும் எது பண்ணாலும் ஒன்றும் இல்லை, அவள் அப்படியே சாகட்டுன்னு சொல்லிடுறாங்க. தன்னோட அண்ணன் ஆட்டோ இப்படி ஆயிட்டு அதே சமயத்தில் பாண்டியனோட நிலைமைக்கு விஜய் தான் காரணம்னு தெரிஞ்சா நம்ம வீரா என்னதான் செய்ய போகிறாங்களோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீராவும் பயங்கர வருத்தத்திலே இருக்காங்க. என்னடா அண்ணா ஆட்டோ இப்படி ஆயிட்டு நம்மளால் பணத்தை கூட ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோவோ நல்லபடியாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது மேலே வீரா வாங்கிட்டு வந்த டெக்கரேஷன் திங்ஸோட சூப்பராக இருக்குது. அதை பார்த்தோன்னே வீராவுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. என்னடா யார் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு விசாரிக்கவும் கண்மணியும் பிருந்தாவும் எல்லாத்துக்கும் காரணம் மாறன் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் வீரா கொஞ்சம் கூட சந்தோஷம் ஆகி மாறனை அப்படியே பார்க்குறாங்க. மாறன், நீ உன்னோட மச்சானுக்காண்டி இவ்வளோ வேலை செய்திருக்கே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் கூட நாளைக்கு ஃபங்க்ஷனில் இந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு போக முடியாது. அண்ணாவோட ஆத்மாவும் எப்படி தான் சாந்தி அடையும். அது மட்டும் இல்லாமல் அண்ணனோட பேரில் ஒரு நல்ல விஷயங்கள் செய்து நற்பணி மண்டபம் வைக்கலான்னு எவ்வளவோ பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாமே வீணாயிடுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு மாறனை பார்த்து பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டு இருந்த விஜய் அவங்க அம்மாவும் காண்டாகி, நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அதை அப்படியே சொதப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலாகிறாங்க. ராமச்சந்திரன்ட்டையும் வள்ளியம்மை வந்து பார்த்தீங்களான்னா ஆட்டோ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிட்டுன்னு எல்லாம் இந்த விஜயோட நாடகமாக தான் இருக்கும். எப்படி இருந்த ஆட்டோவை இந்த மாதிரி சுக்குநூறு ஆக்கிட்டா அப்படி சொல்லவும் ராமச்சந்திரனும் சரி வள்ளியம்மா, இப்போதைக்கு இந்த ஆட்டோ இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் தானே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கண்மணியும் பிருந்தாவும் அவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, உங்களால தான் இதெல்லாம் முடிஞ்சுது. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு துணையாகவே இருக்கீங்க, ரொம்பவே நன்றின்னு சொல்லவும் அதுக்கு ராகவன் கார்த்தியெல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அது எங்களையும் தானே வந்து பாதிக்கும், அதனால் எங்களையும் வேற ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கன்னு யோசிக்கவே செய்யாதுங்க, எந்த ஹெல்ப்னாலும் தயங்காமல் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இந்த விஷயத்த பண்ணும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் மாறணும் இந்த விஷயத்த பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆட்டோவை இந்த மாதிரி பண்ணதுக்கு எப்படி இந்த விஜய் தான் காரணமாக இருக்கும். நம்ம மட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அந்த விஜயை சும்மாவே விடக்கூடாதுன்னு மனசில் நினைக்கிறாங்க. மாறணும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி, யார் இந்த ஆட்டோவில் நாங்கள் கடத்தல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னான்னு தெரிஞ்சுதான் அப்படின்னு விசாரிக்கவும் அந்த அதிகாரிகளும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு சைட்லேருந்து தான் ஏதோ ஃபோன் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மாறனும் வீராவும் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா நம்ம சந்தேகப்பட்டது எல்லாமே சரியாயிட்டு, நம்ம குடும்பத்துக்கு பிடிக்காதவங்க தான் எப்படி இருந்தாலும் இதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஜய் மேலே தான் பயங்கர டவுட் இருந்து இப்போ கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு பார்த்தியா, அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பிருந்தாவும் கண்மணியும் பாரி இவ்வளோ வேலை செய்திருக்கா, நம்ம அண்ணனோட நிலைமை தான் இப்படி ஆயிட்டு, என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு சார்பாட்டி இந்த ஆட்டோ மட்டும் தான் நமக்கு மிச்சம், அந்த ஆட்டோவையாவது பத்திரமா பார்த்துக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி செய்துட்டாலே அந்த விஜய்க்கு என்ன தான் வேணுமா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது இந்த விஜய்க்கு பிடிக்கவே செய்யாது போல அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துலட்சுமியும் நம்ம அந்த குடும்பத்துக்கு என்ன தான் பண்ணோம், எப்போவுமே நம்மளை எதிர்த்து இப்படியே நிற்கிறாங்களே அப்படின்னு எரிச்சலாகவும் பிருந்தாவும் இப்படியே போனால் போகுதுன்னு அவளை சும்மா விட்டா எப்படியும் அடுத்தோம் நம்மளை தொந்தரவு தான் பண்ணிட்டு இருப்பா, அவளையெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு சொல்லிட்டு அக்கா தங்கச்சியும் அண்ணன் தம்பியும் சேர்ந்த மாதிரி எல்லாருமா அவள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த விஜயும் முத்துலட்சுமியும் என்னடா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை பார்த்து வராங்களே, என்னவா இருக்கும், ஏதாவது உண்மையை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு டென்ஷன் ஆகிடுறாங்க.
விஜியும் என்ன எல்லாரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கீங்க, என்ன மறுபடியும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு நான் போற மாதிரி இல்லை, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, என்னை மட்டும் அடிச்சு துரத்திடலான்னு யோசிக்காதுங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுறாங்க விஜயும். அதே சமயத்தில் வீராவும் பயங்கர டென்ஷன் ஆகி, என்னடி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், போனா போகுது உன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்த்தா இந்த வேலையெல்லாம் செய்து வச்சிருக்க, என்னோட அண்ணனோட ஆட்டோ இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு வீராவும் அப்படியே செம மாசா விஜயோட கழுத்திலேயே கை வச்சிடுறாங்க. விஜயோ பயங்கரமாக பதறி போயிடுறாங்க. என்னடா வீரா இப்படி பண்ணுறாளே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. பக்கத்தில் இந்த விஜயோட அம்மாவும் வீரா அவளை சும்மா விடுன்னு கத்தவும் வீரா விடுற மாதிரி இல்லை. அவங்களையும் பார்த்து எதிர்த்து பேசிட்டு, விஜி உன்னெல்லாம் நான் இதோட காலி பண்ணிடுவேன், எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்ப, போனா போகுதே சும்மா இருக்கலான்னு பார்த்தா என்னை சும்மா இருக்க விட மாட்ட போல அப்படின்னு சொல்லவும் சுற்றி இருந்த பிருந்தா முத்துலட்சுமி எல்லாரும், வீரா அவளையெல்லாம் சும்மா விடாத, எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு அவள் இன்னும் துரோகம் பண்ண தான் ஆரம்பிப்பா, இதோட அவளோட கதையை முடிச்சுடு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கண்மணியும் வீராவுக்கு சப்போர்ட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சைடில் இந்த ராகவனும், இந்த மாதிரி போயிட்டே இருந்தா வீரா அவளை ஏதாவது பண்ணிட போறா, கோபத்தில் ஏதாவது பண்ண போய் அப்புறம் வீராக்கு தான் ஏதாவது பிரச்சனையாக முடிஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறாங்க. பக்கத்தில் இந்த கார்த்தியும், ராகவா நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, அவ போய் சேர்ந்தா போய் சேரட்டு அப்படின்னு அசால்ட்டா கார்த்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் விடுற மாதிரி இல்லை. பக்கத்தில் இருந்த அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, நடக்கிற மாதிரி இல்லை. ஒரு வழியாக விஜயம் அவள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. விஜயம் எதுவுமே தெரியாத மாதிரி, வீரா எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்ருக்க, உங்கள் அண்ணனோட ஆட்டோ இப்படி ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வீராவும் திருப்பியும் உன்னோட நடிப்பை என்கிட்ட காட்டாத, இவ்வளோ பண்ணப்புறமும் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறல்ல, நீ எவ்வளோ பெரிய நாடகக்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் உன்னை பற்றி, நீ இத்தனை நாளாக எல்லாரும் ஏமாத்தையும் இப்போ வீட்டில் இருக்குங்கிற தைரியத்தில் தானே பேசுகிற, இந்த நிலைமை எல்லாமே சீக்கிரமாக மாறும் பாரு, வேணும்னா கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டே உன்னை துரத்திடுவேன் அப்படின்னு நம்ம வீராவும் செமையாக டயலாக் பேசுகிறாங்க. மாறணும் நம்ம வீரா கிட்ட வந்து, சரி போனா போகுது, அவள் பொழைச்சி போட்டு அதுக்கப்புறம் உனக்க மேலே தான் ஏதாவது பழி விழும், எதுக்கு அதெல்லாம், இப்போதைக்கு தப்பிச்சிட்டா, இனி இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அவளை சும்மா விடாண்டா அப்படின்னு வீராவை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் சமாதானப்படுத்தின பிறவும் வீரா சமாதானம் ஆன மாதிரி இல்லை. அவங்க அண்ணனோட ஆட்டோக்கே இந்த பிரச்சனை வரும்போது இப்படி யோசிக்கிறவங்க அடுத்து பாண்டியனோட நிலைமைக்கே விஜய் தானு காரணம் தெரிய வரும்போது அப்படியே அதிரடியாக விஜயை பிடிச்சி செமையாக கொந்தளிச்சு அவளை விண்டு இல்லைன்னு பண்ணிட போகிறாங்கன்னே சொல்லலாம்.